என்னோட சமீப கால லடாக் பயணத்தின் போது முருகனோட திருவுருவம் 1000 வருடங்கள் பழமையான சித்திரமா புத்த மொனாஸ்ட்ரியில வரையப்பட்டிருந்ததை நான் பார்த்து வியந்தேன். லடாக் தலைநகர் லேல இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவுல சிந்து நதி கரையில கடல் மட்டத்தில இருந்து 11,500 அடி உயரத்துல ஆல்ச்சின்னு ஒரு ரம்மியமான கிராமம் இருக்கு. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எஷியோ என்கிற ஒரு மன்னர் 108 புத்த மொனாஸ்ட்ரிஸ் டிரான்ஸ் ஹிமாலயன் ரீஜன்ல நிறுவினார். இந்த 108 மொனாஸ்ட்ரிஸ் புத்த மதத்துல மிகவும் புனிதமாக கருதப்படுது. அதுல ஒண்ணுதான் ஆல்ச்சிங்கிற கிராமத்துல இருக்கிற ஆல்ச்சி மொனாஸ்ட்ரி. இது யுனெஸ்கோ கட்டுப்பாட்டுல உள்ள உலக பாரம்பரிய தலங்கள்ல ஒன்று. 3 அடுக்குகளாக இருக்கிற இந்த மொனாஸ்ட்ரி முழுக்க முழுக்க காஷ்மீர் ஆர்க்கிடெக்சரை தழுவி நிறுவப்பட்டிருக்கு. எஷினோ என்கிற ராஜா காஷ்மீர்ல இருந்து ஆட்களை நிறுவி இந்த மொனாஸ்ட்ரியோட கட்டடக்கலை மற்றும் உள்ள வரையப்பட்டுள்ள முரால் ஓவியங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அஜந்தா ஓவியங்கள் எந்த அளவுக்கு உலக பிரசித்தி பெற்றதோ, உலக அளவுல பிரசித்தி பெற்றது இந்த ஆல்ச்சியில இருக்கும் முரால் ஓவியங்கள். இந்த ஓவியங்கள்ல ஒரு சில பகுதியில இந்து தெய்வங்கள் வரையப்பட்டிருப்பதை காண முடிஞ்சது. உதாரணமா விஷ்ணு, சிவன், பிரம்மதேவர், ஸ்கந்தன், யமதர்மராஜா, அக்னி தேவர் போன்ற தெய்வங்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இதுல ஸ்கந்தன் ஓவியம் இந்த மாதிரி தான் இருந்தது. 6 திருமுகங்களோட கைகள் ஆயுதங்கள் ஏந்தி மயில் வாகனத்தில் அமர்ந்தவாறு இருந்தது. இவருடைய திருமுகம் காஷ்மீர் ஓவியங்கள் ஸ்டைல்ல தான் வரையப்பட்டு இருக்கு. இதுல அவரோட வலது திருக்கையில வேல் மாதிரி ஒரு ஆயுதம் ஏந்தி இருக்காரு. இடது திருக்கை அவர் என்ன ஏந்தி இருக்காரு என்பது கொஞ்சம் தெளிவா தெரியல. இது என்னவா இருக்கும்னு உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.